முக்கிய செய்தி. 4 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. வேலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை பிற்பகல் 1 மணி வரை மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இருக்கிறார். லக்ஷ்மணன், 4 மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. பெஞ்சன் புயலானது கடந்து குறிப்பாக கரையை கடந்து 6 மணி நேரம் கடந்தும் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது புதுச்சேரி மற்றும் மகாராஷ்டிரானது நேற்று விடியற் காலை தொடர்ந்து இந்த கரையை கடந்தது. அதன் தொடர்ச்சியாகவே தற்போது வரை கடந்த 36 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை முதல் பலத்த மழையானது ஒவ்வொரு பகுதியிலுமே பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த மகாபலிபுரம் பகுதியிலிருந்து புதுச்சேரி மாநிலம் வரை தற்போது வரை இந்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் மழையின் அளவானது சற்று அதிகரித்துதான் காணப்பட்டு வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வகமானது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சென்னை புறநகர் பகுதியில் முழுவதுமே மிதமான மழையானது கடந்த 2 நாட்களாக பெய்து வந்த நிலையில் தற்போது கூட பரவலைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 4 மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கு என வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த 4 மாவட்டங்கள் மட்டுமே அடுத்த 3 மணி நேரத்திற்கு லேசான மழை முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பாகவும் கூறப்பட்டிருக்கு. அதன் தொடர்ச்சியாக சென்னை புறநகர் பொறுத்தவரை 2 நாட்கள், அதாவது அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில பகுதிகள் மட்டுமே லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வங்கக்கடலில் உருவான இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது வலுவிழக்கக்கூடிய நிலையில் உள்ளதாகவும் அதன் தொடர்ச்சியாக தான் இந்த மழையின் அளவானது சற்று ஏற்றம் இறக்கமாக காணப்பட்டு வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மழையின் பாதிப்பானது அடுத்த 2 நாட்களுக்கு இருக்கும் எனவும் மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு தவிர மழையின் பாதிப்பானது சற்று குறைந்து காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையிலே இறுதி கட்டத்தை நெருங்கி உள்ளதாகவும் இந்த புயலானது முழுமதியாக நிறைவடைந்தால் இந்த வடகிழக்கு பருவமழையானது நிறைவடையும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. பிறகு இந்த டிசம்பர் 10 அதிகபட்சமாக டிசம்பர் 10 வரை இந்த மழையின் பாதிப்புகள் இருக்கும். அதற்கு பிறகு இந்த குளிர்காலம் தொடங்குவதாலும் இந்த மழையின் பாதிப்பானது நாளுக்கு நாள் சற்று குறைந்து காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இந்த 4 மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மழையான வாய்ப்பாக பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.